ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேங்கோ ஜூஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஈஸியாக போடக்கூடிய ஜூஸ், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம மேங்கோ ஜூஸ் எப்படி போடலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் மேங்கோ ஜூஸ் ஒரு 5 பேருக்கு போடலான்னு இருக்கேன். 5 பேருக்கு 3 மாம்பழம் போதுமானது. இந்த மாம்பழம் எங்கள் மரத்தில் காய்ச்சதுங்க. நான் காயாக பறித்து பழுக்க வச்சதால் இந்த கலரில் இருக்குது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த 3 மாம்பழத்தையும் தோல் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கா இல்லை இனிப்பு கம்மியாக இருக்கும் ஒரு சில மாம்பழம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 150லேருந்து 200 கிராம்குள்ளே சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் இருந்தாலும் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றி தான் இந்த ஜூஸ் ரெடி பண்ணணும்னு இல்லை, பாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாவும் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றி செய்ய போகிறேன். நம்ம இது அடிக்க அடிக்க நல்லா திக்காகிட்டு வருங்க. திக்காகும் போது அதாவது தண்ணி ஊற்றி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு அடித்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய ஜூஸ் தாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.